guys, welcome back to the trending சமையல். நான் உங்க அலமேலு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூப்பரான ஒரு டிஷ்ல பூரி பார்க்க போறோமா? என்னடா சூப்பரான டிஷ்ல ஒரு பூரியா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பரா இருக்கும் இந்த டிஷ். அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்டா என்ன மாதிரியான பூரி செஞ்சிருப்பீங்க? லைக் பீட்ரூட் பூரி அண்ட் கோதுமை மாவுல தான் பூரி செஞ்சிருப்பீங்க. இது நீங்க டிஃபனாகவும் செய்யலாம், நைட் டின்னராகவும் செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 250 கிராம்ஸ் ஆஃப் ரவை எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஹாட் வாட்டர், நல்லா கொதிச்ச ஹாட் வாட்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறினதுக்கப்புறமா ஒரு கப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா அதே கப்பில் நீங்கள் மைதாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான கொரிண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊறினதுக்கப்புறம் சின்னதாக நீங்கள் பால் ஷேப்பில் உருட்டி வச்சுருங்க. உருட்டி வச்சதுக்கு பூரி மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உரிச்சு நல்லா ஷேப் பண்ணிட்டோம் ரவுண்ட் ஷேப்பில். ஒரு பேனில் ஆயில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் ஆகுதுமே நல்லா பூரிச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணி செம்ம சூப்பரான ஒரு கார பூரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.